மேக்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறது 10th மேக்ஸ் சாப்டர் 5 எக்ஸாம்பிள் சம் 5.25 பார்க்க போகிறோம் பார்க்கலாம். ஃபைண்ட் தி ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் பாசிங் த்ரூ அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. நம்ம ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்ஸ் இன்டர்செப்ட் ஆன் த ஆக்ஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் சைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு இது வந்து பாசிட்டிவா இருக்குன்னு வைங்களேன், இன்டர்செப்ட் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஒய் ஆக்சிஸ் வந்து என்னதான் இருக்கும் அப்படின்னா இன்டர்செப்ட் வந்து நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட் சைன்னாலே அப்படிதான். தென் இதை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா ஸோ எக்ஸ் இன்டர்செப்ட் வந்து பாசிட்டிவா நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒய் இன்டர்செப்டை அப்படியே நெகட்டிவா எடுத்துக்கணும். அப்போ மைனஸ் ஏ. தென் இதை நம்ம அப்ளை பண்ண போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா the equation of the line in intercept form. ஃபர்ஸ்ட் இன்டர்செப்ட் அப்படிங்கிறதுனால இன்டர்செப்ட் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் நம்ம அதை மாற்றணும். அப்போ அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா எக்ஸ் பை ஏ பிளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இப்போ வந்து நம்ம இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஸோ எக்ஸ் பை ஏ அப்படிங்கும் போது நம்ம ஏ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பை ஒய் பை பி இருக்குல்ல, ஸோ அந்த பி இருக்கிற இடத்துல என்ன போடணும் அப்படின்னா மைனஸ் ஏ போடணும். ஏன்னா இதில் நம்மளுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஆப்போசிட் சைன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால மைனஸ் ஏ அப்படின்னு போட்டாச்சு. தென் அடுத்து ஏன் சைனை மட்டும் மாற்றலாமே அப்படின்னு சொல்வீங்க. அது அப்படி கிடையாது. ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அப்படிங்கிறதுனால தான் மைனஸ் ஏ போட்டிருக்கோம். இல்லைனா மைனஸ் பி போடுவோம். ஸோ ஈக்குவல் அப்படிங்கிறதுனால மைனஸ் ஏ போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா கீழே ஏதாவது மைனஸ் இருந்துச்சுன்னு வைங்க பையில், அதை நம்ம மேலே காமனாக கொண்டு வருவோம் அப்படி தானே. ஸோ அப்போ நம்மளுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஏ, ஏன்னா ரெண்டுமே காமனாக கீழே ஏ இருக்கிறதுனால மொத்தமாக ஏ பை அப்படின்னு கொண்டு வந்துடுறேன் ஈக்குவல் டு 1. இப்போ இங்கே ஏ வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா டிவைட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது டிவைடில் இருக்குது. அப்போ நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட் போகும்போது என்ன ஆயிரும் மல்டிப்ளை ஆயிரும். நம்மளுக்கு அப்போ எப்படி கிடைக்கும்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கிடைக்கும். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். தென் இந்த ஈக்குவேஷனை வந்து ஏன் இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுக்கணும்னா நம்மளுக்கு ஏ வேல்யூ தெரியாது, எக்ஸ் வேல்யூ தெரியாது, ஒய் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. எக்ஸ் ஒய் விட கூட ஓகே, ஏயோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாதுங்கிறதுனால ஏ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷனாக கிடைக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். தென் இது வந்து என்ன பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க 5,7 பாஸ் த்ரூ ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இந்த பாயிண்ட்டையும் யூஸ் பண்ணி நம்ம ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ் ஒய் அப்படின்னு எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பாயிண்டோடைய ஃபர்ஸ்ட் வேல்யூவை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், செகண்ட் வேல்யூவை ஒய்ன்னு எடுத்துப்போம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ நம்மளுக்கு 5 மைனஸ் 7 ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ண நம்மளுக்கு கிடைக்கிறதா என்னது ஏ வேல்யூ. ஸோ 5 மைனஸ் 7 அப்படிங்கிறதுனால பெரிய நம்பர் 7 இருக்குது, அதுக்கு முன்னாடி இருக்கிறது மைனஸ் சிம்பிள். ஸோ மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது 2, பெரிய நம்பருக்கு முன்னாடி இருக்கிறது மைனஸ் சிம்பிள் அப்படிங்கிறதுனால மைனஸ் 2 ஈக்குவல் டு ஏ. அப்போ ஏயோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு ஏ ஈக்குவல் டு மைனஸ் 2 அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஓகேவா? அதை தான் நம்ம கிரியேட் பண்ணுற ஈக்குவேஷன். therefore the required equation of the straight line is அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவேஷன் என்னது x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ. அப்போ ஏக்கு பதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் மைனஸ் 2, அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷனை ஒருவேளை இந்த மைனஸ் 2 ரைட்டில் இருக்குல்ல அதை லெஃப்ட்டுக்கு உள்ளே வந்துச்சு, லெஃப்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆயிரும் ப்ளஸ் 2 ஆயிரும். ஸோ இதை இப்படி போட்டாலும் ஒன்று தான், இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டாலும் ஒன்று தான். இதோட இந்த சம் முடிஞ்சு. இந்த சம் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்க புரிஞ்சிருக்கு. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.